எங்க போனாலும் இந்த நெஹ்ரா துரத்திட்டே வர்றாரு. இவருக்கு இருக்க ஒரு நாள். ஹாய் இளவரசரே. இளவரசரா? ஆமா. என்ன இளவரசரு? பிரின்ஸ் இல்ல, அதனாலதான் இளவரசர். அப்படியா? இந்த தமிழ் கத்துட்டு வர நேரத்துல ரெண்டு பந்து போடுறது கத்துட்டு வந்துருக்கலாம்ல. நீங்க பேசுறது இப்ப என்னது? ஸ்பீக்கிங் இன் தமிழ். தமிழ். அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்ப தேவையாடா? இன்னைக்கு யாரு கூட மேட்ச் தெரியுமா? யாரு கூட மேட்ச்? அதான் தெரியும்னு நினைச்சேன். யாரு கூட? எனக்காக கேப்டன்சியை விட்டு கொடுத்துட்டு போனாரு ஹரிக் பாண்டியா இருக்காரு. அந்த எம்ஐ கூட மேட்ச். எம்ஐ கூட மேட்சா? இந்த ரோஹித் சர்மாலாம் இருப்பாரு அதானே? ஆமா அதானே, அந்த ஹர்திக் பாண்டியா. ஆமா. டேய் டேய் அதுக்கு என்ன சந்திரமுகி மாதிரி பண்ற? உத்து உத்து உத்து. இது வேணாம், இந்த பக்கமா உத்து. அந்த எம்ஐ தானே? ஆமா. இந்த ரோஹித் சர்மா இருப்பாரு. ரோஹித் சர்மா என்ன பத்தி என்ன சொல்லிருக்காரு? நான் பவர் பிளேல மட்டும் தான் நல்லா போடுவானா, டெத் ஓவர்ல என்ன போட்டு வெளுத்துருவாங்களாம். என்னடா இவ்வளவு தப்பா சொல்லிருக்காரு? அது தப்பு தானே? ஆமா, பவர் பிளேல நீ என்னடா நல்லா போட்டுருக்க? பவர் பிளே நல்லா போடுவேன் நானு. இன்னைக்கு பவர் பிளே நான் போடல. டெத் ஓவர் 16 to 20 நானே போடுறேன் தானே. டேய் டெத் ஓவர் 4 ஓவர் எப்பற ஒருத்தே போட முடியும்? அதெல்லாம் அப்படியே சின்ன வயசுல நீங்க போட்டது இல்லையா, செயின் ஓவர். சரி ஓகே. அப்ப பவர் பிளேல நீ போட மாட்டேன். எனக்கு டெத் ஓவர்ல தான் வேணும். அப்படியா? டேய் டேய் அவர் ரோஹித் சர்மா வந்து இறங்குறாரு. ஒரே ஒரு ஓவர் மட்டும் போடு. பவர் பிளேல போட மாட்டேன், டெத் ஓவர்ல தான் போடுவேன். உனக்கு வராதுன்னு சொன்னாரே அந்த ரோஹித் சர்மா இறங்கி இருக்காரா? போடு. இரு போடுறேன். போடு போடு போடு. அவுட். அதுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்துட்டானா, இன்னும் 3 ஓவர் இருக்கு. அந்த டெத்லயே எனக்கு கொடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுறடா. அப்படியே பேசிக்கிட்டு ஒரு பந்து போட்டே பேச. அப்படியா? போடுறேன். எப்படி? சூப்பரா சூப்பரா. 2 ஓவர் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 ஓவர் இருக்குல்ல, டெத் ஓவர்ல போடுறேன். தாங்க டெத் ஓவர்லயே கூப்பிடுங்க. டேய் டெத் ஓவர்ல நான் கூப்பிடுறேன் கண்டிப்பா. 2 ஓவருக்கு 2 விக்கெட். இன்னொரு ஓவர் போடு. போட மாட்டேன். டேய் ஓடிஐ கேப்டன் எடுத்தா போதுமா? T20 கேப்டன் விக்கெட் எடுக்க வேணாமா? ஆமா ப்ரோ. உன்னை யாரு ட்ரிகர் பண்ணது? கேப்டன் தானே? ஆமா. எல்லா கேப்டனையும் தூக்குடா. 3வது ஓவர் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 ஓவர் இருக்கு. நீங்க ஏமாத்துறீங்க என்ன? நான் டெத்ல தான் போடுவேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டெத் ஓவர்ல தானே போடுவேன். ஆமா போட்டுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அந்த டெத்ல தான் போடுவேன். இப்போ நம்ம ரவுண்ட் எடுத்தா டெத் ஓவர் வந்துரும். அப்படியா? வாங்க ரவுண்ட் அடிப்போம். என்னங்க டெத் ஓவர் வந்து நிக்கிறோம்? ஆமா டெத் ஓவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க 4 ஓவருக்கு 80 அடிக்கணும். இப்போதே அந்த பால் கொடுங்க. டேய் உன்னை நம்பி 1 ஓவருக்கு 80 நாளே கொடுக்க முடியாதா? எப்பறா கொடுக்குறது? கிரா ரபாடா போடுவான். போடு. நல்லா போறான்ல ரபாடா. ஓவர் கொடுங்க. எல்லாம் டீம் விட்டு போயிடுவேன். இல்ல டீம் விட்டு போயிடுவேன். ஓவர் கொடுங்க. பிரதேஷ் கிருஷ்ணா ஒரு ஓவர் போடுடா. ஓவர் கொடு. ஓவர் கொடு. ஓவர் கொடு. ஓவர் வந்துருச்சுடா. டேய் இப்போ போறோம் பாரு. போட போறியா? ஆமா. அதான் 1 ஓவருக்கு 50 இருக்குல்ல. அதான்டா 1 ஓவருக்கு 50 தான இருக்கு. போட்டுருவியா நீ? அதெல்லாம் போட்டுருவோம் ப்ரோ. என்ன ஏமால நம்பிக்கை வைங்க. வெற்றி. எப்படி ப்ரோ? இது சரிப்பட்டு வரல. நீங்க பவர் பிளேல ஏமாத்திட்டீங்க. அடுத்த மேட்ச் என்ன பண்ணுங்க? ஃபுல்லா எனக்கு டெத் ஓவரே கொடுங்க. 16 to 20 நான் தான் போடுவேன். அடுத்த மேட்ச். ஆமா சூப்பரா. ஆனா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச கடைசி ஓவர்ல ஒரு திகில் காட்டுன பாத்தியா? வேற லெவல்டா நீ. தேங்க்ஸ் ப்ரோ. அது RCB ல இருந்தே பழக்கம். அப்படியா? ஆமா. எழுது போடா. போடா. ஏய் இன்னைக்கு வந்து ஜிடிடா, என்னோட பழைய ஃப்ரெண்டு, புது எனிமி. சரியா? அவன் கூட மேட்ச். நீ என்ன பண்ணு, இந்த விக்னேஷ் புதூர்னு இருக்கான்ல, ஆமா, அவனை தூக்கிட்டு முஜிபுர் ரஹ்மான் உள்ள தூக்கி போடுறான். அவன் 3 விக்கெட் எடுத்தாங்க. 3 விக்கெட். முஜிபுர் ரஹ்மான் 30 விக்கெட் எடுப்பாடா. ப்ரோ இந்த சிரிக்கணும்னு சிரிக்காங்க ப்ரோ. வெறுப்பாவுது ப்ரோ. நீ வெறுப்பாவன தான நான் சிரிக்கவே செய்றேன். அதுல ரஜினி வைஸ் தப்பா பேசுறாரு. அப்படி சிரிக்கணும். இத விடுங்கடா. எனக்கு வந்து வில்ஜாக்ஸ் இருக்கான்ல, ஆமாமா, அவனை தூக்கிடு. அவன் 80 கிலோ. அவன் எப்படி பண்ணா? ஐயோ அத சொல்லலங்க. அப்புறம் வில்ஜாக்ஸ டீம் விட்டு தூக்கிடு. அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இந்தியன் வில்ஜாக்ஸ், நான் வளர்த்த பையன் நமந்தீரு. சிரிச்சு என்ன கலாய்க்கிறீங்களா? உங்களை பாவமேனு ஜூஸ் எடுத்து கொடுத்து, 10க்கு இம்பாக்ட் பிளேயர் எடுத்து கொடுத்து, உங்களை சேர் எடுத்து கொடுத்து அதுல உட்கார வச்சு உங்களை அழகு பாக்குறேன்ல, அதனால நீங்க எங்களை கலாய்க்க தான் செய்வீங்க. இந்த மேட்ச் என்ன பண்றீங்க? நேரா போய் ஃபீல்டிங் நில்லுங்க. போங்க. ஃபீல்டிங் கவர்ல போய் நில்லுங்க. போங்க. மிட் ஆஃப்ல போய் நில்லுங்க. போ கவர்ல நில்லு. கவர பழக்கனே இது. போங்க. டேய் ஒரு ஓவருக்கு 10 ரன் போயிட்டு இருக்கடா. ஐயோ என்னடா பண்றது? டேய் முஜிப், டேய் உன்னை நம்பி எடுத்துருங்க. ஒழுங்கா போடுறான். இது இந்த விக்னேஷ் புதூருக்கு பதிலா எடுத்தீங்களா முஜிப்? அவரா? ஆமா 30 விக்கெட் முஜிப். அப்படியா? பாரு. போரு. போரு. மேட்ச் கொஞ்சம் போரு. அதனால கொஞ்சம். சரி போடு. 6.
₹1,00,000 கான்ட்ராக்டா மண்ணெல்லி போட்டுறாதீங்க. மறுபடியும் போரு. என்னடா இப்படி எல்லாம் அடி விழுது? என்ன பால கொடுத்துட்டு ப்ரோ என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? ரன் போயிட்டு இருக்கு. நம்ம டீம் தானே. நீ தானப்பா கேப்டன். ரன் போனா எனக்கு என்ன? நான் எனக்கு என்னவா? போய் நீங்க மிட் வீக்ல போய் நில்லுங்க போங்க. டேய் ஆல்ரெடி மிட் வீக்ல தான் நிக்கிறேன். அப்ப மிட் ஆஃப் போய் நில்லுங்க. ஓடுங்க. மிட்டாப்பா. ஓடி போங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். பவர் பிளே 6 ஓவர் போயிருக்குது. சைடு பவுலர் எல்லாம் போட்டுருக்காங்க. மெயின் பவுலர் நீ எப்பப்பா பந்து போடுவ? நான் போட மாட்டேன். ஏன்பா? போட்டா ரன் போகும். நீ பந்து போட்டா அவ்வளவு ரன் எல்லாம் பெருகாதுப்பா. கொஞ்சம் கம்மியா தான் ரன் போகும். எவ்வளவு ரன்? இப்போ என்ன பவர் பிளே 66 வந்திருக்கு. அப்புறம் 96 106 போயிருக்கு. அவ்வளவுதான். ஓ என்ன கலாய்க்கிறீங்களா? போங்க ஃபைனல்ல நில்லுங்க. அவ்வளவுதான் பாத்துங்க. என்னடா என்ன மறந்துட்டு இருக்க? அங்க பாரு சாய் கிஷோர் நிக்கிறான். அவனையும் முறைப்பேன். வாடா பங்காளி நீங்க மட்டும் என்ன உங்க டீம்ல வந்து இந்தியன் ODI கேப்டன், T20 கேப்டன், அது போக நியூசிலாந்து கேப்டன், MI கேப்டன் 4 கேப்டன் வச்சிருக்கீங்க. அப்படி வச்சுக்கிட்டு தோக்குறீங்களே பங்காளி. பங்காளி நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி கிங், ஸ்ட்ராபெரி தோட்ட பெரிய விவசாயி, அவரே வச்சு நீங்க தோத்துட்டீங்க. நீங்களும் பேசலாமா? சொல்லுங்க நீங்க. சரி பங்காளி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா யார்கிட்ட தோத்தீங்க? நான் வந்து GT கிட்ட தோத்துட்டேன். என்னடா GT கிட்ட போய் தோத்துருக்கீங்க? நீங்க யார்கிட்ட தோத்தீங்க? நாங்க RCB கிட்ட. பங்காளி இதுக்குதான் அதிகமா சிரிக்கணும். கிட்டவே தோத்துருக்கீங்களா பங்காளி? சரி விடு. தோத்துட்டோம் 2 பேரும். நீயும் தோத்துட்டா நானும் தோத்துட்டோம். பங்காளி நம்ம எல்லாம் கண்ணாடி மாதிரி. ஆமா நீங்க என்ன பண்றீங்களோ அதை அப்படியே பண்ணுவோம். நீங்க ஜெயிச்சு டேபிள் டாப்ல போனா நாங்களும் போவோம். நீங்க தோத்து டேபிள் கீழே வந்தீங்கன்னா நாங்களும் கீழே வந்துருவோம். நீங்க பிளே ஆஃப் போனீங்கன்னா நாங்களும் பிளே ஆஃப் வருவோம். நீங்க 5 கப் அடிச்சீங்கன்னா நாங்களும் 5 கப் அடிப்போம். நீங்க தோத்துட்டீங்கன்னா நாங்களும் தோத்துருவோம். டேய் அப்படி பார்த்தா 2ஆம் மேட்ச் தோத்துட்டீங்க. ஆமா முதல் மேட்ச் நாங்க ஜெயிச்சிட்டோம் மேடம். அப்பயும் நீங்க தோத்துட்டீங்க. முதல் மேட்ச் சாமிக்கு விட்டுட்டோம் பங்காளி. ஓ அப்படி வர நீ. ஆமா சரி எப்படியா இருந்தாலும் சீசன் முடியறப்ப நம்ம 2 பேரும் தான் டேபிள் மேல இருப்போம். ஆமா பங்காளி அது வரைக்கும் இந்த பசங்க 2 சண்டை போடுறாங்கல்ல, அவங்க மேல இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். பிளே ஆஃப்ஸ் அப்ப வந்துரணும் நான் மேல. சரி அதான். அப்புறம் அடுத்த மேட்ச் யாரு கூட தோக்கறதா முடிவு பண்றீங்க? நம்ம வந்து இது டெல்லி கூட தோக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்களும் டெல்லி கூட தோத்துறீங்களா? தமிழ்நாடு என்னைக்குப்பா டெல்லி கூட தோத்து இருக்குது? ஆமால. அதுக்கு பதிலா நம்ம அந்த பக்கத்து ஊர்ல இருக்காங்கல்ல காவியா மாறன், ஹைதராபாத் நைஸ் கேர்ள், அவங்க கிட்ட தோத்துக்கலாம். அப்புறம் என்ன? சரி தோத்து அப்படியே போவோம் மெதுவான. ஒண்ணுக்கு சலிச்சது இல்ல. ஆமா பங்காளி இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஒருவேளை மேட்ச் தோத்துட்டீங்கன்னு வைங்களேன், தோனி வந்தாரு 6 அடிச்சாரு 4 அடிச்சாரு அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு முட்டு கொடுக்குறீங்களா? அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது முட்டு கொடுக்க சொல்லி கொடுங்களேன். ஐயோ உங்களுக்கு அம்பானி அவர் வச்சு எதுவும் இல்ல. மேட்ச்ல இருக்கப்ப சச்சின் டெண்டுல்கர் வருவார்ல. ஆமா சச்சின் டெண்டுல்கரை பார்த்தாலே போதும். அதுவே போதும். மும்பைக்கு வந்துட்டார்ல, மும்பைக்கு ராஜா சச்சின் தான் காஜா. அது மட்டும் இல்லன்னா அவரோட பையன் அர்ஜுன் டெண்டுல்கர், அவரை பார்த்துட்டாலே போதும். ஆஹா வெளியில இருந்து இவ்வளவு ஐடியா கொடுக்குறீங்களா பங்காளி? தேங்க்ஸ் பங்காளி. ஒன்னா பிறந்தோம் ஒன்னாவே சாவோம். நம்ம 2 பேரும் தோத்து விளையாடுவோம்.